தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை திருவாரூரில் இருந்து தொடங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எல்லா வகையிலும் தமிழ்நாடு டாப்பில் இருப்பது பாஜகவுக்கும் அதன் அடிமை கூட்டத்திற்கும் எரிச்சலை உண்டாக்கியுள்ளதாக விமர்சித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரையை திருவாரூரில் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கினார். திருவாரூர் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன், மன்னார்குடி திமுக வேட்பாளர் டிஆர்பி ராஜா, திருத்துறைப்பூண்டி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மாரிமுத்து, நன்னிலம் தொகுதி எஸ்டிபிஐ வேட்பாளர் முகமது முபாரக் ஆகியோருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். இந்த 4 பேரையும் உங்களுடைய பிரதிநிதிகளாக, உங்களுடைய குரலா சட்டமன்றத்தில் ஒழிக்க உங்களின் பொன்னான வாக்குகளை நீங்க வழங்கணும். அன்போடும் உரிமையோடும் கேட்கிறேன். வெற்றி உறுதியா? கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவின் திட்டங்களை அதிமுக காப்பியடிப்பதாகவும் இபிஎஸ்ஸிடம் தொலைநோக்கு பார்வையே இல்லை எனவும் விமர்சித்தார். மகளிர் உரிமை தொகை, கனவு இல்லம், விடியல் பயணம் போன்ற திராவிட மாடல் திட்டங்களை காப்பியடிச்சு அதிமுக தேர்தல் அறிக்கையில வெளியிட்ட அவரு நம்முடைய தேர்தல் அறிக்கை பார்த்து காப்பியடிச்சிட்டோம்னு புலம்புறார். எல்லா வகையிலும் தமிழ்நாடு டாப்பில் இருப்பது பாஜகவுக்கும் அதன் அடிமை கூட்டத்திற்கும் எரிச்சலை உண்டாக்கியுள்ளதாக விமர்சித்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் திமுகவை எதிர்க்க அதிமுகவை பாஜக விலைக்கு வாங்கியதாகவும் குற்றஞ்சாட்டினார். அவருக்கு எதை பற்றியும் புரிதல் கிடையாது, தொலைநோக்கு பார்வையும் இல்லை என்பதை தன்னுடைய உளறல்களால நிரூபிச்சுட்டு இருக்கிறார். அவருடைய உளறல்களே ஹைலைட் எது தெரியுமா? எப்படி உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவீங்க அப்படின்னு கேட்டா வரியை உயர்த்தி நிறைவேற்றணும்னு சொல்றார். திட்டங்களிலேயே ட்ரெண்ட் செட்டர் திட்டம் மகளிர் உரிமை தொகைதான். ஆனால் அதனை நிறுத்த பாஜக முயற்சித்ததாக கூறிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் கலவர வெறியோடு தெரிந்தவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியதாகவும் கூறினார். தொடர்ந்து திருவாரூர் மேலவீதியில் முதலமைச்சர் ரோட் ஷோ செல்ல அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.